Hi friend and welcome to another episode of I Make You Sigma. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் Instagram ஸ்டோரியில கேட்டிருந்தேன் உங்க போட்டோவை எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு சிக்மா எடிட் பண்ணி தரேன், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு அருமையான சேயிங் இருக்கு, if you are getting something for free, you are the product. சிக்மா எடிட்னா என்னக்கா அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிக்மா எடிட்னா என்னன்னு எனக்கே தெரியாது. Sigma is a very vast term. So Sigma editன்ற பேர்ல I can edit you in whatever way I want and call it Sigma. ஓகே, அது வந்து கொஞ்சம் க்ரீப்பியா சவுண்ட் ஆச்சு, பட் மதர் ப்ராமிஸ் நான் உங்க போட்டோவை தப்பாலாம் எடிட் பண்ண மாட்டேன். only goofy edits and Sigma edits. ஓகே, so yeah, நான் வந்து I'll get into editing. Let's start. ஸ்மால் லொகேஷன் சேஞ்ச், அங்க உட்காந்து குனிஞ்சு என்னால எடிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பேக் ப்ராப்ளம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நெக் ப்ராப்ளம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு இருக்கு. டாக்டர் கிட்ட போய் இந்த இடம் ரொம்ப வலிக்குது, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நீட்டமா இருக்கு கழுத்து, அப்படிதான் வலிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. கழுத்து நீட்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு நான் பாட்டிக்கிட்ட போய் 5 நிமிஷம் பேசினாலே போதும். 500 ரூபாய் டாக்டர் ஃபீஸ் கட்டணும் அவசியம் இல்ல. பட் அந்த டேபிள் ஆக்சுவலா உட்கார்ந்து நான் எடிட் பண்ணதே இல்ல. பெட்ல லேப்டாப் வச்சு நான் தரையில உட்கார்ந்து ஒரு ஆப்டிவ் மைக்ல இருக்கும், அதுல தான் எடிட் பண்ணேன். எனக்கு இதுல உட்கார்ந்து எடிட் பண்ணா இந்த சேர் எப்ப வேணா உடையற நிலைமையில இருக்கு. வெறும் ஏஸ்தெட்டிக்ஸ்க்காக தான் இந்த டேபிளோட ஒரு சேர் போட்டு வச்சிருக்கேன். சேர் உட்கார முடியாது, உட்கார்ந்து எப்ப வேணா இந்த சேர் உடையலாம், கீழ விழலாம். அது நீங்க பார்க்கலாம். மேபி உடையற சேர், நெக் இஷ்யூஸ், லைட்டிங் ஒழுங்கா வைக்க முடியாம, இதெல்லாம் நான் யாருக்காக பண்றேன்? உனக்காக. சோ ஒரு லைக் போட்டுருங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா. நான் எடிட் பண்ண போறேன்னா எனக்கு பாடல் ரொம்ப முக்கியம். சோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், அம்மா நைட்டி இவ்வளோ நேரம் பின்னாடி இருந்திருக்குன்றத பார்க்கல. இப்போ நிஜமாலே ஸ்டார்ட். கோழி கறி 69, இதை வச்சு கண்டென்ட் மட்டும் மில்க் பண்ணிடாதையா. டோன்ட் எக்ஸ்போஸ் மை ஃபேஸ் தோ. தம்பி என்ன வீடியோன்னு தெரியுமா தம்பி? அகிலன், bro be generous. Oh my god, who's this Sigma boy? Wow, क्या लड़का है. Multiple options, you are giving me multiple options. சிந்தனையோட செயல்பட்டிருக்காரு. Very good, I appreciate it. எனக்கு இதை தான் எடிட் பண்ணணும்னு தோணுது. இதை பார்த்தா எனக்கு அந்த மம்பட்டியான் பாடல் ஃபீல்ஸ் வருது. I don't know why, so we are going to edit that. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்து மம்பட்டியான் ஃபீல்ஸ்னு சொல்லியிருக்கேன்ல, பில்டிங்கை சிறுசாக்கி உங்களை பெருசாக்கணும். செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. Toughest pose, actually zoom பண்ண அப்புறம் தான் எனக்கு கண்ணு தெரியுது. How tough is this gang? Clarity-ய சும்மா தெரிக்க விடணும், நம்ம clarity-ய mostல வைக்கணும். That is what makes an edit Sigma. பேக்ரவுண்டுக்கும் அதே ஃபில்டரை போட்டோன்னு வச்சுக்கோ. Look at that. கோட்ஸ் ஏதாச்சும் இருக்கணும்ல, மம்பட்டியான் கோட்ஸ் போட்டே ஆகணும். Tell me this is not the Sigma-est shit you've ever seen. Mr. Agilan Vikram, I hope you like this. அடுத்து Shyam Mohan, unleash the Sigma in me money. What is Sigma about this? This looks like Ligma. Ligma what? Ligma. You know what? I will edit your picture. நீங்க கொடுத்த போட்டோக்கு இவ்வளோ சிக்மா தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஹாய் மணி இந்தா வச்சுக்கோ, என்ன பண்ண காத்திருக்காளோ. திஸ் பிக்சர் லுக் சிக்மா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். நான் உங்களுக்கு சிங்கங்கள்லாம் வச்சு உங்களை சிக்மா வாக்கலான்னு இருக்கேன். ஸோ சிங்க நடை போட்டு சிகரத்தை ஏறு. This is so tough. This goes so hard. ஃபயர் மட்டும் இருந்துச்சுன்னா ஓ எஸ். You cannot tell me this is not tough. எனக்கு தெரிஞ்சதுலயே சிக்மாஸ்ட் எடிட் இன்னைக்கு நான் பண்ணதுல இதுதான். and I hope you like it Ranjita. Please do the needful by editing my photo with Sigma style pattern. Best Sanju. Bro, நீங்க ஆல்ரெடி வந்து அந்த கான்ட்ராஸ்ட்லாம் ஏத்தி black and white ஆல்ரெடி நீங்க சிக்மாவா தான் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இது ஒரு காம்ப்ளிமெண்ட். This is an already Sigma photo. So next, meet Sigma already. Let's see if Maniko adds more Sigma-ness. Okay, இந்த photo
நிஜமாலே சிக்மா ஃபுல்லா தான் இருக்கு. I will make it more sigma. What it needs is a sigma background. அந்த purple edit எல்லாம் போடுவாங்கல்ல, this picture needs that. This is what I need, something like this. எனக்கு நீங்க வேண்டாம், பேக்ரவுண்ட் மட்டும்தான் வேணும். வெண்ணிற இரவுகள், காதலின் மௌனங்கள், ஆஞ்சலோ வண்ணங்கள், நம் காதல் ரேகைகள் தானே. ஓகே, திஸ் ஒர்க்ஸ். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி அந்த கலர் ஷேடோ வருது பாருங்க. இப்போ நம்ம வந்து அந்த சேச்சுரேஷனை ஏத்துறோம் அப்படியே அவருக்கு. லுக் அட் தட். இருங்க, உங்களுக்கு நான் பின்னாடி க்ளோலாம் போடுறேன். அந்த ஒர்க்கு எப்படி? ஐ டோன்ட் திங்க் யூ கேன் பி மோர் சிக்மா தென் திஸ். எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்கு, உங்களுக்கு இந்த எடிட் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு. பட் எனிதிங் ஃபார் மை ஃபாலோவர்ஸ். மிஸ்டர் நோ ஃபேப் 0021 சிக்மானஸ் உங்களுக்கு நிறைய நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். துப்பாக்கி நாயக்கன் எடிட் கொடுப்பா பண்ணிட்டா போச்சு. பயங்கரமான கிளாரிட்டியில போட்டோ அனுப்பியிருக்காரு. நோ இஷ்யூஸ். கிளாரிட்டி ஏத்துறது தான் சிக்மா எடிட்டே. பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் க்ளோ வேணும் நம்ம நண்பருக்கு. பெட்டர் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணுமே. பளிச்சுன்னு இருக்காரு இப்பதான். மேபி உங்க கண்ணுல க்ளோ தரலாம். So yeah, Mr. Tupaki Nayagan, this is your final edit. I hope it is sigma enough for you. அடுத்து edit pic. Need top G vibes. பண்ணிடலாம். top G வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம உங்களை இப்பவே அண்ணன் பாதி டாப் ஜி ஆயிட்டீங்க. என்ன அசிங்கமா மரத்துக்கு முன்ன நின்றுட்டு இருக்கீங்க? டாப் ஜினா அழகா புகாட்டிக்கு முன்ன நிக்க வேண்டாமா? என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? இந்த போட்டோ நல்லா இருக்கே. இப்படி நிக்கிறீங்க நீங்க புகாட்டிய பார்த்த மாதிரி. ஹார்மனைசேஷன் ஒரு அருமையான ஆப்ஷன் இருக்கு. பேக்ரவுண்டோட அப்படியே ஒன்றி போயிடுவீங்க. உங்க புகாட்டி தானே நம்ம ஈஸியா நம்ப வச்சிடலாம். பிஃபோர் ஆஃப்டர் டெக்ஸ்ட் போட்டே ஆகணும். This is the final edit. You ask for top G vibes, I deliver. Need a face of sigma edit. Wait a minute. This guy looks like somebody I know. Master மாதிரி தானே பண்ணிரலாம். Select subject. ஏன் இவ்வளவு தள்ளி இருக்கீங்க? Come together boys. கொஞ்சம் கிட்ட. இல்ல நான் உங்களத தப்பா யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். I will stand with my words, okay? Fire. அப்படியே தெரிக்கணும். இந்த மாஸ் போதுமா கண்ணா? அப்துல் ரசாக், ஐ ஹோப் யூ லைக் இட். ஆல்ரெடி கொஞ்சம் சிக்மாவா இருக்கு, எக்ஸ்ட்ரா சிக்மா பண்ணுக்கா. மது சதீஷ், திஸ் பிக்சர் இஸ் தி எபிடம் ஆஃப் சிக்மா. உங்களுக்கு இதுக்கு மேல ஐ எம் நாட் கோனா டூ எனிதிங். திஸ் பிக்சர் இஸ் வாட் சிக்மா மீன்ஸ். நாங்க ஒரு ஆண்ட பரம்பரை, சோ பார்த்து எடிட் பண்ணி கொடுங்க, இல்லன்னா மன்றம் பேசும். ஓஹோ, சூப்பர் பிக்சர், ஐ லவ் திஸ். வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு மாலையை போடணும். வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யூ. ஆண்ட பரம்பரைய உங்களோட எல்லாத்துக்கும் ஆட போட்டு என் உயிரை வாங்குறீங்களேடா. பாகச்சூடு, ஏமி சூடு, ஏசி சூடு, ரத்னா ஃபேனோஸுக்கு ஈரோஸ் சூடு. எனக்கு இப்போ உட்காந்து மாஸ்கிங் பண்ணலாம் பொறுமை இல்ல. எரேசர் டூல் ஷுட் டூ. கையில என்ன தம்ச பருவா இருக்க வேண்டாமா? இப்பதாமலே வீரமா இருக்கு. அடுத்து we need fire. கிளாரிட்டியை ஏத்து நல்லா. This is the final look. உங்க ஆண்ட பரம்பரை விஷஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு நம்புறேன். என்ன வேணா பண்ணிக்கோக்கா, ஐ எம் யோர்ஸ். தம்பி, நான் எடிட் பண்ணதான் கேட்டேன் போட்டோ. என்ன வேணா பண்ணிக்கோலாம் சொல்லாதீங்க. இட் மேக்ஸ் இட் சஸ்பீஷியஸ். சிக்மா கேர்ள் பிக்ஸ். ஐ திங்க் சம்திங் கேன் பி டன் வித் திஸ். சிக்மாவோட கையில எப்பவுமே புரோட்டீன் ஷேக் தான் இருக்கணும். லெட் மீ ஃபிக்ஸ் இட் ஃபார் யூ. ஸோ நம்ம கையில புரோட்டீன் ஷேக் இருக்கனால அதை வச்சு பில்ட் பண்ணலாம் நம்ம. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிச்சிருக்கோம். பட் ஐ எம் லைக்கிங் திஸ். ஹோப் யூ ஆல்சோ லைக் திஸ். யார் அனுப்பியிருக்கீங்க? ஹர்ஷினி கார்த்திகேயன். ஹோப் யூ லைக் தி எடிட். ஸோ யா, I think that is it. I had so much fun making this. இதுவரை இவ்வளோ ஜாலியாக நான் ஏதாச்சும் வீடியோ பண்ணியிருக்கேன்னா எனக்கு தெரில. பார்க்க I had funன்ற மாதிரி தெரிஞ்சுதான் தெரில கேமரால. பட் I had so much fun. அண்ட் இதை நான் எடிட் பண்ணி போட ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கு என்கிட்ட இப்போ. ஸோ that is it. இந்த வீடியோக்கு கண்டிப்பாக நான் பார்ட் 2 போடலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. நான் 9 எடிட்டோ 10 எடிட்டோ தான் பண்ணியிருக்கேன். 1000 மெயில்ஸ் வந்திருக்கு. எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் 2 வேணும்னா
லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். அண்ட் ஒவ்வொரு எடிட்டையும் நீங்க ரேட் பண்றீங்க. ஓகே, நீங்க ரேட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும் நான் எதை இம்ப்ரூவ் பண்ணணும். வாஸ் இட் சிக்மா enough? And yeah, இது மூலியமா இந்த மெயில் திங் மூலியமா I found out I have such cool subscribers. எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். I will make a part 2. So that is it. Bye bye.